லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கணவனும் மனைவியுமா உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுக்க போறோம். என்னன்னா, நீங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனமும் கூட. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இங்கே ஆசாவை குறித்து பார்க்கிறோம். ஆசாவுக்கு எதிராய் எத்தியோப்பியன் ஆகிய சேரா வருகிறான். 10 லட்சம் ஜனங்களோடு வருகிறான். இவங்கிட்ட அதை விட ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல ஆசா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டாரு, நல்லா அணிவகுத்து அவர் சண்டை போடுகிற அந்த இடத்துக்கு வந்து நின்று அவர் ஏற இழுக்கிற ஒரு ஜபம். நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு எதிராக ஒரு 10 லட்சம் பேர் வராங்கன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? பயந்து ஏதாவது ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருப்போம், இல்லைன்னா ஏதாவது சமாதான பேச்சு நடத்துவோம், ஏதாவது பண்ணிருப்போம். ஆனா அவன் அப்படி கிடையாது. அழகாய் அந்த போருக்கான உடைகள் எல்லாவற்றையும் அணிந்து போர் முகத்திலே நின்று அவன் ஏறெடுக்கிற அந்த ஒரு ஜபம் தான் அங்கே. ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். மனுஷர்கள் எங்களை மேற்கொள்ள விடாதேங்க. அவன் கேட்டபடியே கர்த்தர் அவருடைய சேனையை அனுப்பி ஒருவரும் எழுந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எந்தவித பலவீனங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது? பலனற்றத்தனமாய் உணர்கிறீர்களா? எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம், எனக்கு விரோதமாய் ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, ஐயோ நான் இந்த போராட்டத்தை, இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ள போகிறேன் என்று நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆசாவை பாருங்கள். விசுவாசத்தோட அவன் தான் யுத்தம் பண்ணுகிறதற்கு போய் நின்று அணிவகுத்து நின்று அந்த நேரத்தில் அவன் ஏறெடுக்கிற ஜபம் தான் இது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளையும் பார்த்து சொல்கிறார், சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடிடாதீங்க, எதிர்கொண்டு நில்லுங்கள். எதிர்கொண்டு நின்று நீங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பது தெரிந்ததானால் நீங்க பயப்படவே மாட்டீங்க. நேரா போய் நின்று சொல்லுங்க, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். மனுஷர்களை எங்களை மேற்கொள்ள விடாதீங்க என்று ஆசா செய்த ஜபத்தை நம்மளும் ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்க யார் யாருடைய வாழ்க்கையில அன்றைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எனக்கு தெரியல. அன்றைக்கு எத்தியோப்பியன் ஆகிய சேரா இவர்களுக்கு எதிராக வந்து நின்றான். ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அருமையான சகோதரனுக்கு நேராய், சகோதரிக்கு நேராய், பிள்ளைகளுக்கு நேராய் என்ன பிரச்சனைகள் சேராவை போல எழும்பி நிற்கிறதோ எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்றே எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷர்கள் எங்களை மேற்கொள்ள நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. பலனுள்ளவனா இருந்தாலும் பலனற்றவனா இருந்தாலும் உமக்கு மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்கிறதற்கான பலனை நீர் எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாங்கள் நின்று சாட்சி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு வேளையில யார் யார் ஆண்டவரே எத்தனோ காரியங்கள், எனக்கு தெரியல, ஒரு சகோதரி நீங்க யோசிக்கிறீங்க ஆனா ஒரு முடிவு உங்களால எடுக்க முடியல. எந்த குழப்பத்தின் நடுவில் அவர்கள் இருக்கிறார்களோ கர்த்தர் ஞானத்தை கொடுத்து சரியான தீர்வை எடுக்கத்தக்க வசனத்தின்படி சூழ்நிலை ஆண்டவரே பதிலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அந்த மகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இரவுல ஆண்டவரே தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நிம்மதியான ஒரு உறக்கத்தை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நீரே ஒவ்வொருவரோடு இருங்க. இந்த இரவுல டிராவல் பண்றாங்க ஆண்டவரே நிறைய பேர், அவங்களுக்கு நீரே பாதுகாப்பு வளையத்தை போடுங்க. முன்னும் பின்னுமாய் தெய்வதூதர்களை காவல் வைங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு எங்களுக்கு சமாதானம் உள்ள இரவாய் இருக்கட்டும். காலை எழுந்து ஆண்டவரே வெற்றியின் கம்பீரத்தோடு நாங்கள் எழுந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.